Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வேக்கம் டெக்னிக்ஸ். ஃபஸ்ட்டு வேக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு வால்யூம் ஸ்பேஸ். அது வந்து எசென்ஷியலி எம்டி ஆஃப் மேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து கேஸஸ் ப்ரெஷர்னு பார்க்கும்போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது இது வந்து ஜீரோ ஆகாது, எக்ஸாக்டாக ஜீரோ ஆகாது. இதோட குவாலிட்டி எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த குவாலிட்டி ஆஃப் திஸ் ரெஃபர்ஸ் ஹவு க்ளோஸ்லி இட் அப்ரோச்சஸ் அ பர்ஃபெக்ட் வேக்கம். ஸோ பர்ஃபெக்ட் வேக்கமுக்கு நியராக எவ்வளோ இருக்குது அப்படின்றத வச்சு அதோட குவாலிட்டி என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நியர்பை இருந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக இருக்குது, அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருக்குது, நியர்பை சேம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை விட ஃபேரவேவாக இருந்துச்சுன்னா நம்ம குவாலிட்டி கம்மியாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வேக்கம் வந்து பார்க்கும்போது பிகம் அ வேல்யூபிள் இண்டஸ்ட்ரியல் டூல் இந்த 20th century. 20th centuryலாம் இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு. அதாவது இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கேண்டில்ஸ் அண்ட் லைட் பல்ப்ஸ்க்கு, வேக்கம் டியூப்ஸ்க்கு, இது எல்லாமே வந்து இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ட்ரெடிஷ்னல் யூனிட் ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TORRன்னு சொல்கிறாங்க. அதாவது இது 1 millimeter ஆஃப் மெர்க்குரிக்கு ஈக்குவல். 760 millimeters ஆஃப் மெர்க்குரி வந்து 1 ஸ்டாண்டர்ட் அட்மாஸ்பியருக்கு ஈக்குவல். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ன்றது 1.01 × 10⁵ பாஸ்கல், இல்லாட்டி 760 TORR அப்படின்னு சொல்லி அதோட சிம்பிளை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ யூனிட்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு எழுதியிருக்கேன். ஸோ யூனிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வேல்யூஸ் என்னன்னு பாருங்கள். இதில் இன் டர்ம்ஸ் ஆஃப் பாஸ்கலில், TORRல எப்படி இருக்குது, பேரில் எப்படி இருக்குது, அட்மாஸ்பெரிக் ஸ்டாண்டர்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி டேப்லேஷன் போட்டுக்கிறேன். ஸோ இந்த டேப்லேஷனை நம்ம நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது 1 பாஸ்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 Nm/-2க்கு ஈக்குவல். அதே இந்த ஏரியா ஆஃப் வேக்கம் ப்ராசஸ் இன்ஜினியரிங் ஃப்ரீக்வெண்ட்லி பாஸ்கல் நாட் யூஸ்டு. அதாவது வேக்கம் ப்ராசஸ் இன்ஜினியரிங்கில் இந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து பார்க்கும்போது பாஸ்கல் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. அஸ் த யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் ஃபார் த ப்ரெஷர் அலவுடு யூனிட் இஸ் பேர் M-bar அப்படின்னு சொல்கிறாங்க, மில்லி பார்ன்னு சொல்கிறாங்க. ஸோ மில்லி பார் அப்படின்னா 10⁻²2 பாஸ்கல். அதாவது 1 மில்லி பார்ன்றது 10⁻²2 பாஸ்கல், 1 ஹெக்டா பாஸ்கல். 1 கிலோ பாஸ்கல்ன்றது கிலோனா 10⁻³ போடுவோம். ஸோ 10⁻³ பாஸ்கல், அதாவது 1 சென்டிபாருக்கு ஈக்குவல். ஸோ இது வந்து நம்ம நார்மலாக ப்ராக்டிக்கலாக யூனிட்ஸ் வந்து இது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ வேக்கம் ப்ராசஸ் இன்ஜினியரிங்கு பாஸ்கல் நார்மலாக யூஸ் பண்ணலை. கண்டக்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த குவான்டிட்டி ஆஃப் கேஸ் பாசிங் பர் செகண்ட் இஸ் Q is equal to FPன்னு சொல்கிறாங்க. F is the volume flow rate of gas flowing per second across any cross section of the pipe. Pன்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அட் த செக்ஷன். ஸோ இது வந்து FPன்னு சொல்கிறாங்க. Qன்றது குவான்டிட்டி ஆஃப் கேஸ் பாசிங் பர் செகண்ட். இதில் எனி பைப் ஆஃபர் எ சர்டன் ரெசிஸ்டன்ஸ் டு கேஸ் ஃப்ளோ ஆஃப் எனி டைப்பு. அதாவது ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணும். ஸோ திஸ் ரெசிஸ்டன்ஸ் காசஸ் அ ப்ரெஷர் ட்ராப் எலாங் த பைப்பு. ஸோ இதனால தான் நம்மளுக்கு வந்து ப்ரெஷர் ட்ராப் அந்த பைப்பில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் அ லென்த் ஆஃப் பைப் இஸ் டிஃபைன்ட் பை R is equal to P1 - P2/Q. ஸோ த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த பைப்பு, அதனால ப்ரெஷர் ட்ராப் வருது. ஸோ அந்த இது வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி ரிலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இல்லை P1 P2ன்றது ப்ரெஷர் அட் த எண்ட்ஸ் ஆஃப் த பைப், Qன்றது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி குவான்டிட்டி ஆஃப் கேஸ் பாசிங் பர் செகண்ட். ஸோ இங்கே வந்து R வந்து யூனிட் இருக்குது. Rன்றது செகண்ட் பர் லிட்டர் அப்படின்றது அதோட யூனிட். நம்ம ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கண்டக்டன்ஸ்னு சொல்லுவோம். ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா கண்டக்டன்ஸ் சொல்லுவோம். ஸோ Cன்றது 1/Rன்னு எழுதலாம், இல்லாட்டி C is equal to Q/Δpன்னு எழுதலாம். குவான்டிட்டி ஆஃப் ஃப்ளோ பை ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்கும்போது நம்ம கண்டக்டன்ஸ் சொல்லலாம். ஸோ Cன்றது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு L/s, லிட்டர்/செகண்ட் தான் யூனிட். ஏன்னா ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான் கண்டக்டன்ஸ். ஸோ லிட்டர்/செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட்டு கண்டக்டன்ஸ் இன் பேரலல், கண்டக்டன்ஸ் இன் சீரீஸ். இப்போ கண்டக்டன்ஸ் இன் பேரலல் பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலையுமே நான் உங்களுக்கு கம்பேரிசனில் சொல்கிறேன். ரெண்டுத்துலையுமே பார்க்கும்போது 2 பைப் யூஸ் பண்ணிக்கிறோம். அதோட கண்டக்டன்ஸ் வந்து C1 C2 இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா த மாஸ் ஃப்ளோ இன் ஈச் பைப் இஸ் கிவன் பை, இப்போ Q1 C1Pன்னு சொல்கிறோம், Q2 வந்து C2Pன்னு சொல்கிறோம். டோட்டல் ஃப்ளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா Q1 and Q2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது இந்த இடத்துல ப்ளஸ் வரும். நான் Q1 Q2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணேன் அப்படின்னா Q1 + Q2 is equal to C1 + C2P அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டில் காமனாக எழுதுவோம். QT என்ன இருக்கும் அப்படின்னா CTPன்னு இருக்கும். ஸோ நம்ம டோட்டல் கண்டக்டன்ஸ் கால்குலேட் பண்ணோன்னா ரெண்டுத்தையும் காமனாக ஆட் பண்ணும்போது ரெண்டு சைடு ஈக்குவல் பண்ணும்போது இந்த P கேன்சல் அவுட் ஆகும், நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் வருது. ஸோ இதான் கண்டக்டன்ஸ் வந்து எப்படி இருக்குது, பேரலில் இது இப்படி இருக்கும். அடுத்தது இதுவே நம்ம இதில் பார்க்குறோம் அப்படின்னா இதில் வந்து மாஸ் ஃப்ளோ இன் ஈச் பைப்புன்னு சொல்லி சொன்னோம். இங்கே P1 P2 ஆர் த ப்ரெஷர் ட்ராப்ஸ் எல்லாம் பைப் P1
1 to 1 respectively. So Q1 Q2 mass flow rate P1 வந்து பார்த்திங்கன்னா Q1 by C1 வரும். இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து Q1 வச்சு சொன்னோம், இங்கே P1 வச்சு சொல்கிறோம். P1ன்றது ஈக்குவல் டு Q1 by C1. இங்கே மாஸ் வந்து இதாகுது, இங்கே ப்ரெஷரை மெயினாக சொல்கிறாங்க. ஸோ P1ன்றது Q1 by C1, P2ன்றது Q2 by C2, ஸோ PT-ன்றது Q2 by CT. இது டோட்டலாக அப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா PT-ன்றது P1 P2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ Q1ன்றது வந்து பார்த்திங்கன்னா Q1 Q2 Q2 எல்லாமே சேம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாத்தையும் ஈக்குவல் பண்ணும்போது இங்கே எப்படி நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் லெஃப்ட் சைட் ரைட் சைடு, அதே மாதிரி இது அப்புறம் இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி நம்ம இது மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ இப்போ என்ன இது மேலே இருக்க இது எல்லாமே சேமாக இருந்துச்சுன்னா கேன்சல் அவுட் ஆகும். நம்மளுக்கு 1/CT = 1/C1 + 1/C2 வரும். ஸோ டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா சீரீஸில் இப்படி இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா a pipe joint at one end to another pipe of different diameter. ஒரு பைப்போட எண்டை நம்ம அனதர் பைப்போட எண்டோட கனெக்ட் பண்ணுறோம். இது வந்து டிஃப்ரெண்ட் டயாமீட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் ஏ பம்ப் ஆஃப் ஸ்பீட் கனெக்டட் பை கண்டக்டன்ஸ் சி இப்படி இருந்துச்சு அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்பீட் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பம்ப் ஆஃப் ஸ்பீட் கனெக்டட் பை கண்டக்டன்ஸ் அப்படின்னா எஃபெக்டிவ் ஸ்பீட் எடுத்த சாம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/SE = 1/S + 1/Cன்னு சொல்லிட்டு வரும். ஸோ நம்மளுக்கு எஃபெக்டிவ் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 1/S + 1/Cன்னு வரும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பம்பிங் ஸ்பீடு, அதாவது த ஸ்பீட் ஆஃப் த பம்ப் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா வால்யூமெட்ரிக் ரேட் ஆஃப் ஃப்ளோ இன்டு த பம்ப். வால்யூமெட்ரிக் ரேட் ஆஃப் ஃப்ளோ இன்டு த பம்பை வந்து நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் த பம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிட்டர் பர் செகண்டு 500 லிட்டர் பர் செகண்ட்ன்றது 10⁻⁻⁴ அப்படின்னு சொல்கிறாங்க, டார்ன்னு சொல்கிறாங்க. அதாவது லிட்டர் பர் செகண்ட் அப்படின்றது ரெஃபர்ஸ் ஒன்லி டு டிஃப்யூஷன் பம்புக்கு, அதே மாதிரி ஸ்பட்டர் அயன் பம்புக்கு. இதே லிட்டர் பர் மினிட் அப்படின்னா இது மெக்கானிக்கல் பம்புக்கு. ஸோ லிட்டர் பர் செகண்ட் லிட்டர் பர் மினிட்னு 2 இருக்குது. ஸோ இதை வந்து டயக்ராம் நான் போட்டிருக்கேன். இது P, இது PI, இது CO, இது வந்து Q, இது வேக்கம் பம்ப். ஸோ இந்த டயக்ராம் போட்டிருக்கேன். ஸோ இதில் கன்சிடர் அ க்ளோஸ்டு கேவிட்டி, அதாவது வேக்கம் பம்ப் சிஸ்டம் அஸ் ஷோன் இன் த ஃபிகர். வேக்கம் பம்ப் சிஸ்டம் இங்கே இருக்குது. இது ஒரு க்ளோஸ்டு கேவிட்டியாக நான் வந்து இப்படி எடுத்துக்கிறேன். இதில் இந்த சிஸ்டத்தில் பார்க்கும்போது பேராமீட்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா PI இருக்குது, இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது 4 டேர்ம். ஸோ அதெல்லாம் என்னென்னு எழுதியிருக்கேன். ஸோ PIன்றது ப்ரெஷர் அட் த இன்லெட், Pன்றது ப்ரெஷர் இந்த கேவிட்டி, இந்த கேவிட்டியில் ப்ரெஷர். த்ரூபுட் ஆஃப் த பம்ப் வந்து Q இங்கே மேலே உள்ளது. C0ன்றது ஓவரால் கண்டக்டன்ஸ் ஆஃப் பைப்பிங். இப்போ 2 கம்பேரிசன் நான் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி ஆஃப் வேக்கம் பம்ப் இஸ் டினோட்டட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பம்ப் ஸ்பீடு. அதாவது கெப்பாசிட்டி ஆஃப் வேக்கம் பம்பை நம்ம வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் பம்ப் ஸ்பீடில் வச்சு சொல்கிறோம். பம்ப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SP. ஸோ பம்ப் ஸ்பீட் அப்படின்னா என்ன அப்படின்றத கீழே நான் எழுதியிருக்கேன். எஸ்பின்றது Q/PI, அதாவது மீட்டர் Q/செகண்ட். QPIலாம் ஆல்ரெடி என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ வந்து இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் த்ரூபுட் Q டு ப்ரெஷர் அட் த இன்லெட் டு த வேக்கம் பம்ப். ஸோ PIனா என்னன்னு சொல்லியிருக்கேன், ஸோ Qனா என்னன்னு சொல்லியிருக்கேன். இது வந்து த்ரூபுட், Qன்றது த்ரூபுட் ஆல்ரெடி சொன்னேன், த்ரூபுட் ஆஃப் த பம்ப் அப்படின்னு சொல்லியிருக்கேன். PIன்றது என்ன சொல்லியிருக்கேன், ப்ரெஷர் அட் த இன்லெட் டு த வேக்கம் பம்ப், ரெண்டுத்துக்குள்ள ரேஷியோ. அடுத்து பம்பிங் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Qக்கும் Pக்கும் உள்ள ரேஷியோ. ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி என்ன உங்களுக்கு இந்த இதில் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். இதே மாதிரி கண்டக்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C0 = Q/P-PI. இதை வந்து கண்டக்டன்ஸ் வந்து இதுக்கு வந்து நம்ம CO அப்படின்றது இப்படி சொல்லலாம். அது இல்லாமல் நம்மளுக்கு ஒவ்வொருத்துக்கும் என்னென்ன ஈக்குவேஷன் வரும், எதுக்கு அதுக்குள்ள ரேஷியோ அப்படின்னு சொல்கிறாங்க. SP-ன்றது Q/PI, SS-ன்றது Q/P, CO-ன்றது Q/P-PI, P-ன்றது Q/SP, P-ன்றது Q/SS, P-PI-ன்றது Q/0. ஸோ PI நான் எலிமினேட் பண்ணேன்னா எனக்கு ஈக்குவேஷன் இப்படி வரும். ஸோ இதெல்லாம் கேன்சல் பண்ணும்போது எனக்கு இதை மாதிரி வரும். C0 வந்து இன்ஃபைனட்டாக இருக்கும்போது SS இன்க்ரீஸ் ஆகும், SSும் SPயும் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இப்போ CO வந்து ஈக்குவல் டு SPயாக இருந்தால் SS வந்து 0.5 SPயாக இருக்கும். ஸோஃபா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா வேக்கம் டெக்னிக்ஸில் பம்பிங் ஸ்பீடும் கண்டக்டன்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.